கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ரேலி. 578 பாயிண்ட் நிப்டியில மட்டும் மூவ்மெண்ட், சென்செக்ஸ்ல மட்டும் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட். இந்த குட் ரேலி அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்பயாவது ப்ராஃபிட்ல வருது அப்படின்னா உடனே கொடுத்துறது தான் நல்லது. இல்ல ரயில்வே டிஃபென்ஸ் செக்டர்ல உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் வைக்காது. ஆனா அந்த செக்டர் எப்பதான் ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து பட்ஜெட் எப்படியும் பிப்ரவரி மாதம் மறுபடியும் பட்ஜெட் வந்துதானே ஆகணும். ஆட்டோமொபைல் செக்டர்லாம் பாத்தீங்கன்னா இயர் எண்டு தான் உங்களுக்கு நல்லா போகும். ஸோ அதன் காரணமாக டாடா மோட்டார் நல்ல 1200 ரேஞ்சில் இருந்தவங்க இங்க 750 ரூபாய் கிடைக்கிறாங்க. ஜெப்டோ ஐபிஓ வருது. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷால் மார்ட்னு ஒரு ஐபிஓ வரப்போகுது. இன்னும் நல்ல நல்ல ஐபிஓ, ரிலையன்ஸோட ஐபிஓ, இன்னும் நல்ல பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் ஐபிஓஸ்லாம் ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அண்ட் என்னென்ன ஷேர்ஸ் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நம்மளோட கெஸ்ட் பங்குச்சந்தை ஆலோசகர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் மேம், அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நாட்கள் பிறகு உங்களை ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கிறோம். மேம், பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டே பை டே ஒரு சேஞ்சா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் டவுன்ல இருக்கு, ஒரு நாள் அப் ஆகுது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு மேம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் அதிகமாக நடக்குதுன்னே சொல்லலாம். வால்டாலிட்டி அப்படிங்கிறது சமீப காலமாக அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டையே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய பதிவின் போது ஒரு புல்ஸ் ரேலி கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ரேலி. 578 பாயிண்ட் நிப்டியில் மட்டும் மூவ்மெண்ட்டு, சென்செக்ஸில் மட்டும் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு மலை கிடைச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னைக்கு இருந்தது. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் ஏறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு. ஏன்னா நிப்டி இந்த அளவு எல்லா செக்டர்ஸுமே க்ரீனில் இருக்கும்போது எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் ஓரளவு ஏறினது. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 மாதமாக கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏகப்பட்ட காரணங்களே அடிக்கிட்டே போகலாம். ஒரு குட் நியூஸுக்கு எப்படி நிறைய காரணங்கள் தேவைப்படுதோ அதே மாதிரி நிறைய மார்க்கெட் இறங்கிறதுக்கும் காரணங்கள் இருந்து கொண்டே இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 500 பாயிண்ட் அப்பு. அப்போ மார்க்கெட் அடுத்த வாரத்துலேருந்து ஏறிடுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி கிடையாது. பெரும்பாலும் டிசம்பர் மாதங்களில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ரேலிக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேருந்து அந்த லேபர் டேட்டா அது போன நவம்பர் கூட கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. அந்த ஐடி செக்டர் இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் ஐடி செக்டர் ஃபுல்லாக தூக்குனது காரணத்தினால மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள்ஸ் சப்போர்ட் லெவலில் கிடைக்க ஆரம்பித்ததுனால ரீட்டெய்லர் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வேல்யூஷன் பையிங் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த அளவு பாயிண்ட்ஸ் ஏறினது. நான்காவதாக நாளைக்கு இந்த பதிவின் போது நாளைக்கு சனிக்கிழமை போது வரவிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல் இதெல்லாடைய முடிவுகள் இவங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இந்த அளவு ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இவ்வளோ நாள் டவுனில் பார்த்தவங்களுக்கு க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பட் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியை பொறுத்த மட்டும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னும் உடைக்கலை. அந்த பார்டர் எட்ஜில் நின்றுக்கிட்டு பயமுறுத்திட்டே இருந்துச்சு. இந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே ஏறி நிற்கிது. ஸோ அதனால் அதை தாண்டி இன்னும் ரொம்ப ரேலி தொடங்கலை. இந்த குட் ரேலி அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்ட் ஏறுறது, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இறக்குறது, இதுதான் கண்டினியூ ஆகும். ஏன்னா டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் சொல்லிக்கொள்கிற மாதிரி பெரிய லெவலில் குட் நியூஸ் கிடையாது. மேற்கொண்டு இந்த எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அங்கே லீவ் விட்டுருவாங்க. டிசம்பர் ஒரு 15 தேதியிலேருந்து அங்கே லீவ் விட்டுருவாங்க. ஸோ 10ஆவதுக்கு இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஜனவரிக்கு மேலே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு யூட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா போன எஃப்ஐஎஸ் எல்லாமே அடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க. எஃப்ஐஎஸோட பையிங்கை நீங்கள் என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ
அப்போ தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படிங்கிறதே நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது. FII டேட்டா எவ்வளவு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா எவ்வளவு அப்படின்னு. இந்த 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடியை மறுபடியும் விட்டு தான் இருக்காங்க FIIs. அதே அளவுக்கு 35,000 கோடியை நம்ம DIIs வாங்கியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் மார்க்கெட் இன்னும் இறங்காம இருக்குது. ஆனா எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு ஸ்டேஜில் FIIs இன்னும் அதிகமாக விற்கலாம், இல்லை DIIs வந்து டிசம்பர் மாதம் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நேயர்கள் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் வாங்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு 25% பிரித்து வாங்க. டிசம்பர் மாதம் ஃபுல்லாக வாங்குறதுக்கான ஒரு நல்ல பீரியடாக வச்சுக்கோங்க. பல்காக வாங்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல இன்றைக்கி 500 பாயிண்ட் ப்ளஸ், இன்றைக்கி போய் வாங்கலாமான்னு யோசிக்காதீங்க. வாங்கணுன்னா அடுத்த 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் இறங்கி வரும், அன்னைக்கு வாங்குங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதை வந்து ரேலி நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இப்போ அடுத்த பாயிண்ட்டு. இவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஜென்ரலாக ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தவங்கெல்லாம் இந்த கரெக்ஷனை பார்த்து பயப்பட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை வந்து 26,000 எடுத்திங்கன்னா இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி முடிக்கும்போது கூட 23,907, கிட்டத்தட்ட 24 பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. ஒரு 2,000 பாயிண்ட் இறங்குறதை நீங்கள் எப்படி கரெக்ஷன் சொல்லுவீங்க? கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா 5,000 பாயிண்ட் இறங்குச்சு. அப்போ நீங்கள் அதை கரெக்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்மால் சின்ன ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கலாம் நேயர்கள். இதெல்லாம் பார்த்து பயந்தீங்கன்னா அப்புறம் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாது. ஸோ நேயர்கள் எப்போதுமே இறங்குகிற மார்க்கெட்டை நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி வாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் நல்லா இருக்குமா? மேம், நேற்று வந்து ஒரு நியூஸ், அதுக்கப்புறமா வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து ரெட்டில் போனதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் அது வந்து ரீகெயின் ஆயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம் அதானி வந்து சர்ச்சைகளுக்கே உட்பட்டவர். வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் அவர் வந்து ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அதானி என்டர்பிரைசஸ் 2023 ஜனவரி மாதம் அதானி என்டர்பிரைசஸுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் முதல் பிரச்சனை அங்கே வெடிச்சிச்சு, ஹிடன்பெர்க்கோட பிரச்சனை வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. வித்ட்ரா பண்ண உடனே அந்த ஷேர்ஸ் விலை இப்போ உள்ளதை விட இன்னும் அதிகமாகவே இறங்குச்சு. நேற்றுக்கு உள்ளதில் கொஞ்சம் கம்மி தான். பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் இறக்குனாங்க. ஒரு வாரம் இறங்கி 4,000 ரூபா இருந்த அதானி என்டர்பிரைசஸ் ஷேர்லாம் 1,000 ரூபாய் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பாட்டு அது மூவ்மெண்ட் போயிட்டே இருந்தது. தென் 1,000 ரூபாயிலேருந்து மறுபடியும் 3,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். ஆனால் ஹிடன்பெர்க் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு நிறுவனம், அவங்க ஒரு ஷார்ட் செல்லிங் நிறுவனம், அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழியாக நம்ம எடுத்துக்கலாம் கூட. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்பப்போ இந்த பிரச்சனைகள் இன்னும் முடிவு பெறலை. இப்போ தான் ஸ்டார்டிங்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இனி அடுத்து இருக்கிற இவங்க இல்லைன்னு மறுத்துருக்குறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 மாதம் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போயாவது ப்ராஃபிட்டில் வருது அப்படின்னா உடனே கொடுத்துறது தான் நல்லது. மறுபடியும் அவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு திருப்பி இறங்கி வாங்குறதுக்கு. ஏன்னா அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் டேட்டா அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அந்த ரேஷியோஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, PE ரேஷியோ, EPS, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அட்ராக்டிவாக இருக்காது. எல்லாமே அதை பார்த்தாலே வந்து பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும், வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து சர்ச்சைகளுக்குரியவர். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சாய்ஸ். இவரது இறங்கும் போது வாங்கலாம், திருப்பி ஏறும்போது கொடுத்துடலாம். இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து அழகாக போய்க்குவாங்க. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதா, இருக்கவே இருக்குது ஷார்ட்டு போனீங்கன்னா அன்னைக்குள்ளே கவர் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இல்லை ஆப்ஷன் சைடு போனால் புட் ஆப்ஷன் அப்படி போயிடலாம். ஆனால் ஜென்ரலாக ஓவரால் நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது இவங்களுடைய வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. இவங்க கம்பெனி ஷேர் இறங்குறதுனால நேற்று இறங்கிடுச்சு. இவங்க கம்பெனி இன்றைக்கி வந்து 500 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. அப்போ இந்த கம்பெனி ஷேர் தான் அதிக வெயிட்டேஜா? அப்படி கிடையாது. ஸோ நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ICICI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸு, இவங்கெல்லாம் மெயினானவங்க. இவங்களுடைய ஷேர்ஸ் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி ஏறும்.
இதில் அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இந்த 2 கம்பெனி தான் இருக்கும், என்டர்பிரைசஸ் அண்ட் போர்ட். அதில் போர்ட் ஓரளவு நல்ல பிஸ்னஸ் மாடல் உள்ள ஒரு கம்பெனி, என்டர்பிரைசஸ் தான் இதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு கம்பெனி. அதனால பிஸ்னஸ் உள்ள கம்பெனிகளாக எந்த ஒரு காங்கிரமேட்டாக இருந்தாலும் கூட அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பாருங்கள். என்டர்பிரைசஸ், ட்ரேடு, புரோக்கிங் ஏஜென்சி, இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அது இது நிறைய இருக்கும். ஸோ அதே அப்படி இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்களா, அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் நேர்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து யார் வந்து முக்கியமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, பொலிட்டிஷியனோட டைப் வச்சுருக்கவங்க, இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு உகந்ததாகவே இருக்காது. இது எல்லாமே இன்ட்ராடே, அந்த மாதிரி இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே கொடுக்கறது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க இறக்கத்தில் வாங்குவாங்க, ஏற்றத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாமே நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு. யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கான அருமையான வாய்ப்பு, அவ்வளோதானே தவிர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கெல்லாம் அந்த நியூஸை கையில் எடுத்திருந்தா இவ்வளோ ஏறி இருக்குமா, 500 பாயிண்ட் ஏறி இருக்குமா? ஸோ அந்த நியூஸ் அது கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்னை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட்டில் இருந்தால் கொடுத்துருங்க. ஒருவேளை லாஸாக இருந்தாலுமே கூட இந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியல. அப்பப்போ ஏதாவது நியூஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு இறக்கத்தை தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் செல்லிங் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கி வரும்போது பை பண்ணிக்கிறது நல்லது. புதுசாக வாங்கணும்னு போய்ங்களும் இப்போ நல்ல வேல்யூஷன் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னுமே இறங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்னும் ஒரு டிசம்பர் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் நீடிச்சு தான் இருக்கும். ஜனவரிக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சில முடிவுகள் வரும். அது வரைக்கும் அந்த சைடு போகாமல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. போனஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஸ்பிளிட் ஆனவங்க, இப்படி நிறைய கம்பெனிகள் நமக்கு சாய்ஸஸ் இருக்கும்போது எதுக்கு பிரச்சனைக்குரியவங்களுக்கு அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கட்டும். அதில் போய் எடுத்துக்கிட்டு அது ஏறுமா இறங்குமான்னு ஓவர் நைட்ல எல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேம்மா. மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நல்ல வேல்யூவேஷன்ஸில் வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஃபண்டமெண்டலி என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம்? இப்போ பொறுத்த மட்டுமா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாட்டம் லெவலுக்கு வந்துருச்சு, சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி அடுத்து அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், ரயில்வே செக்டரு, டிஃபென்ஸ் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கியிருக்கு. நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வாங்கினது எல்லாமே அந்த பீக்கில் வாங்கினது. ஸோ அதனால அது எல்லாமே இறங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால ஏற்கனவே வாங்கினவங்க அமைதியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து குறைந்தது 30-40% கரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ வேணால் போய் அதை திருப்பி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ரயில்வே டிஃபென்ஸ் செக்டர்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் வைக்காது. ஆனால் அந்த செக்டர் எப்போ தான் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பட்ஜெட் எப்படியும் பிப்ரவரி மாதம் மறுபடியும் பட்ஜெட் வந்து தானே ஆகணும். போன பட்ஜெட்டில் அவங்க எதுவும் நிதி ஒதுக்கீடுகள் சரியாக பண்ணவே இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒதுக்கலாமே. ஸோ அதே மாதிரி போன பட்ஜெட்டில் ஒதுக்கின நிதி ஒதுக்கீட்டு தொகை கூட முழுமையான அளவு பயன்படுத்தவே இல்லை. ஸோ எந்த இடத்துலையும் புதுசாக ப்ராஜெக்ட்டு புதுசாக எதுவும் கிடைச்ச மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் இனி அடுத்து வரப்போகிற பட்ஜெட்டில் அந்த குளிர்கால கூட்டத்தொடர்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரும்போது தான் இந்த டிஃபென்ஸ் செக்டராகட்டும், ரயில்வே செக்டராகட்டும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் ஜென்ரலாகவே மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இவங்க 2 பேருமே ஏறுவாங்க. ஏன்னா உங்களுக்கு யூஎஸ் டாலருடைய விலை என்ன ஆகிட்டே வருது, உங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆகிட்டே வரும்போது அது அமெரிக்காவில் தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதன் காரணமாக டாலர் இண்டெக்ஸும் உங்களுக்கு அதிகமாகிட்டே வருது. ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு உயர்வுன்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 107க்கு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதன் மதிப்பீடு காரணமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி செக்டரும் ஃபார்மசி செக்டரும் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ரெண்டுமே எப்போதுமே எவர்கிரீன் செக்டர். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் அண்டு நம்மளுடைய எஸ்பெஷலி ரயில்வே செக்டர். ஸோ இந்த 4 செக்டரும் என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சிட்டு இருக்குது. நல்ல மூவிங்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செக்டராகவும் அமையும். மேம், இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ்லாம் வந்து கரெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ ஆடியன்ஸ்
வந்து நல்ல ஃபண்டமெண்டலி சில கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு எது சொல்வீங்க? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு கொஞ்சம் இறங்கிடுவாங்க. முன்னாடி வாங்க முடியாது, ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனிகளை எடுத்து அந்த கம்பெனிகள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாங்கக்கூடிய விலையிலையும் அது கிடச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் அது திருப்பி ஏறும்போது உங்களுக்கு பழைய நிலை வந்தால் போதும், உங்களுக்கு அந்த லாபம் வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பெரிய கம்பெனியான ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அவங்களுடைய ஷேர் விலையும் பார்த்திங்கன்னா 1250 ரூபா அப்படிங்கிற இடத்துல கிடச்சிட்ருக்கு. ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருந்த ஷேர் இப்போ உங்களுக்கு என்ன ரேட்டில் கிடைக்குது? 1250 ரூபா அப்படின்னு. ஸோ தாராளமாக இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டிங் ஏஜென்சி எல்லாருமே வந்து இட்ஸ் குட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ரிலையன்ஸோடைய ஐபிஓ, ஜியோ ஐபிஓ ஜனவரி மாதம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த ஷேர் விலை வந்து வேகமாக ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை, அவர் ஜியோ ஃபைனான்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கங்கிற தகவல் வரத்துக்கு முன்னாடி அந்த ஷேர் விலை வேகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பர்பஸில் இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஷேரும் உங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதாக கிட்டத்தட்ட தகவல் உறுதியாயிருச்சு. 2025 ஜான்வரி மாதம் வரப்போகிறதாக. ஸோ அதன் காரணமாக ரிலையன்ஸ் ஷேர்ஸை வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இல்லை புதுசாக வாங்குறவங்களுக்கு இது நல்ல ப்ரைஸு. ஸோ அதனால் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிங்க தான். அவங்களையும் சில கம்பெனி எஸ்பெஷலி ஐடி கம்பெனி டிசிஎஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், டாடா எலக்ஸி அதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை பவர் செக்டர் போகிறீங்கன்னா டாடா பவர் இஸ் குட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த இயர் எண்டு சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிசம்பரில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஆட்டோமொபைல் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டு தான் உங்களுக்கு நல்லா போகும். ஸோ அதன் காரணமாக டாடா மோட்டர் நல்லா 1200 ரூபா ரேஞ்சில் இருந்தவங்க இங்கே 750 ரூபாய்க்கு கிடைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னுள்ள ரேட்டுக்கு போயாச்சு. ஸோ அதனால் டாடா மோட்டர் வாங்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வருண் பிவரேஜ் லிமிட்டெடுங்கிற கம்பெனி அவங்களும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் கிடைக்கிறாங்க. நிறைய பல புதிய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி தாராளமாக வாங்கலாம். சுஸ்லான் 88 ரூபா போன கம்பெனி உங்களுக்கு இறங்கி இப்போ 62 ரூபா, அவங்களுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிட்ருக்க போகுது. அந்த கம்பெனியை வாங்குங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து போனஸ் செல் மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்க. விப்ரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் 3ஆம் தேதி. நீங்கள் இப்போ வாங்கினாலும் உங்களுக்கு போனஸ்க்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லக்கூடிய என்பிசிசி அவங்களும் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளையும் நீங்கள் வாங்கிறதுக்கு பாருங்கள். அருமையான இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய கம்பெனிகள் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. நீங்களும் நல்ல திறனாய்வு செய்து பாருங்கள். எதெல்லாம் வந்து ரொம்ப லோ ரேட்டுக்கு போயிருக்காங்க, 52 வாரம் ஹையில் இருந்து இப்போ 82 வாரம் லோக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளை தேர்வு பண்ணுங்கள். ஸோ இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனில் எதெல்லாம் உங்களுக்கு வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதே சமயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 20-30% இறங்கிய கம்பெனிகளாக நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனர் வெப்சைடு, மணி கண்ட்ரோல் வெப்சைடு இதெல்லாம் நிறைய அவைலபிள். அதில் போய் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதை விட நான் சொல்கிறத விட பெட்டரான சாய்ஸ் உள்ள கம்பெனிகள்லாம் நம்ம நேர்கள் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அதை என்ன பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் பாருங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல், நம்ம அனாலிசிஸ் நிறைய பேர் வராங்க, டெக்னிக்கல் சார்ட்ஸ்லாம் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து டபுள் பாட்டத்தில் இருக்குதா, ஃபிபனான்சி வச்சு நீங்கள் பார்த்து அந்த 62% தான் வந்திருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை டெக்னிக்கல் உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே நல்லா கரெக்ஷன் ஆகி தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம், ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், Q3 ரிசல்ட்டு அதுவுமே கொஞ்சம் ஸ்மாராக தான் கொடுப்பாங்க. பட் இயர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க எல்லா கம்பெனிகளுமே. ஸோ அதனால் அந்த கம்பெனிகள்லாம் நான் சொன்னது இல்லாமல் நிறைய கம்பெனிகள் கிடைக்கிறாங்க. திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மேம், நம்ம ஸ்டாக்ஸோடு சேர்ந்து நம்ம ஐபிஓஸ் பற்றியும் பேசியிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து முன்னாடி பேசும்போது நிறைய ஐபிஓஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். நிறைய ஐபிஓஸ் வந்துட்டும் இருந்தது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐபிஓ, ஒரு பெரிய நிறுவனங்கள் நம்மளால் பார்க்க முடியல. என்ன அதுக்கான காரணமாக இருக்குது? ஜென்ரலாக மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் வராது. மார்க்கெட் ப்ளஸில் இருக்கும்போது, நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் ஐபிஓஸ் எல்லாமே வரும். அப்போ தான் சும்மா ஒரு ஐபிஓ வந்தால் கூட மக்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ
ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஏகப்பட்ட நல்ல கம்பெனிகள் எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்கும் போது நாம ஏன் இந்த புது கம்பெனியை போய் வாங்கிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரீட்டைலர்ஸ்க்கு வந்துடும். ஏற்கனவே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அந்த தாட்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க ஜென்ரலாக ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இந்த புது கம்பெனிகளே பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் கடந்த 2-3 மாதமாக ஈவன் ஸ்விக்கி ஐபிஓ வந்த போதிலும் கூட மக்கள் அதுக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவங்களோட ப்ரைஸும் அதிகம். நான் ஏற்கனவே சொன்னது நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ. ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிபிசி கிரீன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அந்த ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். அவங்க கம்பெனிக்கு இந்த 108 ரூபாங்கிறதே அதிகம். ஸோ அதனால அந்த வேல்யூஷனும் இவங்க அதிகமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட் கண்டிஷனும் நல்லா இல்லை. ஸோ இது எதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்ல நல்ல கம்பெனிகள் செகண்டரி மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிகளை வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து அதுவும் இயர் எண்டில் வந்து பெரும்பாலும் ஐபிஓஸ் வரதை குறைச்சிக்குவாங்க. ஜான்வரி மாதம் முதல் 6 மாதம் தான் நிறைய ஐபிஓஸ் வரும். ஈவன் ஜெப்டோ கூட வரப்போகிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. ஜெப்டோ ஐபிஓ வருது. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷால் மார்ட்னு ஒரு ஐபிஓ வரப்போகுது. இன்னும் நல்ல நல்ல ஐபிஓ ரிலையன்ஸோட ஐபிஓ, இன்னும் நல்ல பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் ஐபிஓஸ்லாம் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம அதை பற்றி பதிவை கொடுப்போம். நீங்கள் நேயர்கள் வாங்குங்க. இப்போ இந்த மாதிரி ஐபிஓஸ் வந்தாலுமே எல்லாமே சின்ன சின்ன ஐபிஓஸாக வருது. ஃபண்டமெண்டல்ஸும் அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதன் காரணமாக அப்படி வந்தால் கூட ஒரே தீமேட்டிக்காகவே வராங்க. க்ரீன் எனர்ஜியாகவே வந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா இகாமர்ஸாகவே வராங்க. ஒரு யூனிக்கான ப்ராடக்டோடு யாரும் வந்தால் மட்டும்தான் மக்கள் அதை வந்து கொஞ்சம் அதை அப்ளை பண்ணலாமான்னு நினைப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறதே வாங்கும்போது எதுக்கு மறுபடியும் அதே செக்டரில் போய் நுழையணும் அப்படிங்கிறது கூட சில பேருடைய தாட்ஸாக இருக்கும். ஸோ அதான் இந்த கண்டிஷனால் தான் உங்களுக்கு ஐபிஓஸ் வந்து ரொம்ப ஃப்ளரிஷாக இல்லை. பெரும்பாலும் இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரிக்கு அப்புறமாக நிறைய நல்ல நல்ல ஐபிஓஸ் நம்ம வந்து சந்திக்கலாம். நம்ம நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம எல்லாரையும் ஃபினான்ஷியலாக நம்ம பெரிய ஆளாக ஆக்கலாம். மேம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த வாரம் பங்குச்சந்தை என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு அண்ட் நேர்கள் வந்து இந்த சமயத்தில் என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. வரும் வாரங்களில் இனிமேல் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி நேர்களே, இந்த வாரம் பங்குச்சந்தை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வரும் வாரங்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.